வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆனா, அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிறுவனத்தோட ரிசல்ட் வந்திருக்கு. அத பற்றி தான் நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். வேற எந்த நிறுவனமும் இல்ல. டிசிஎஸ் தான். ஸோ எப்படி இருக்கு? எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம்? அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது, ஸோ நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது ஆஃப்டர்நூன் வரைக்கும். பட் அங்கருந்து கொஞ்சம் சறுக்கி தான் இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. வெறும் 80 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த தான் நிஃப்டி போஸ்ட் பண்ணியிருக்கானா. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பெரிய அளவுக்கு சரிவில்ல. ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த இன்னைக்கு டேல பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி குடுத்துருக்கான். ஆனா நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. அண்ட் அதே நேரத்தில எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேல செல்லரா இருக்காங்க. ஆனா பெருசா விக்கல. வெறும் 500 கோடிக்கு தான் வந்து வித்திருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான். ஸோ ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுவோம். எஃப்ஐஎஸ பொறுத்தவரைக்கி. சரி, இப்ப நம்ம ஐடி நிறுவனங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஐடி நிறுவனங்கள பொறுத்தவரைக்கும் டிசிஎஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ டிசிஎஸோட ரிசல்ட் வந்ததும் அமெரிக்க மார்க்கெட்ல இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ ஏடிஆர் பார்த்தீங்கன்னா ஒரு 2% வரைக்கான சரிவு சந்திச்சிருக்கு. ஆனா, இப்ப கரண்ட்டா பார்க்கும்போது 2மே வந்து ரெக்கவர் ஆயிருச்சு. 2மே இப்போ பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அசஞ்சர் பார்க்கும்போது இறங்கி இருந்தது. ஆனா, அதுவும் இப்போ ஒரு ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. ஸோ இப்ப எல்லாமே பாசிட்டிவ்க்கு டர்ன் ஆயிருக்கு. ஸோ அதனால பெரிய ஒரு சம்பவம் நடக்காது அப்படிங்கிறது இதன் மூலியமா நமக்கு தெரிய வருது. ஆனா பார்க்கணும் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும். பட் முதல்ல ஸ்டார்ட்டிங்கே ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் இல்ல அப்படின்னா, ஸோ பெரிய அளவுக்கான ஒரு பிரஷர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கம்மி அந்த டே ஃபுல்லா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்தது பார்க்கும்போது டிசிஎஸோட ரிசல்ட் தான். ஸோ டிசிஎஸோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டுல டவுன் ஆயிருக்கு. போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது, இந்த காலாண்டுல அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. 13,349 கோடி இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்டு ஒரு ரூ. 12 டிவிடெண்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல. ஸோ இந்த டிஎக்ஸி இவங்க தொடர்ந்த இந்த லாசூட் மூலியமா ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டா 668 கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து செலவினங்கள்ல வந்து எழுதியிருக்காங்க டிசிஎஸ். ஸோ இது பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ டிசிஎஸோட இந்த காலாண்டு ஆர்டர் புக் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். கான்ட்ராக்ட் வேல்யூ டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ பார்க்கும்போது $9.5 பில்லியன் கிட்ட இருக்கு. இது போன வருடம் இதே காலாண்டுல $9.4 பில்லியன் கிட்ட இருக்கு. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? ஸோ டீல்ஸ் பெரிய அளவுக்கு வந்து க்ரோ ஆகல. அது மட்டும் இல்ல, போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது 20% பார்த்தீங்கன்னா டீல்ஸோட அளவு வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா போன காலாண்டுல டீல்ஸோட அளவு பார்க்கும்போது $12 பில்லியன் கிட்ட இருந்திருக்கு. ஆனா இப்போ $9.5 பில்லியன் கிட்ட தான் இவங்க டீல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுமாரான ஒரு காலாண்டா தான் டிசிஎஸ்க்கு அமைஞ்சிருக்கு. அண்ட் அதே நேரத்தில ரெவென்யூ பார்க்கும்போது க்ரோவ் ஆயிருக்கு. ஒரு 14% கிட்ட வந்து க்ரோவ் ஆயிருக்கு. ஸோ இது கொஞ்சம் நம்ம குறிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இப்போ இந்த டீல்ஸோட வேல்யூ ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ கன்சியூமர் செக்மெண்ட்னால தான் டீல்ஸோட வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இருக்கிறதுலே பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு செக்மெண்ட்டா இந்த கன்சியூமர் செக்மெண்ட் தான் இருக்கு. ஸோ இப்போ கன்சியூமர் டியூரபிள்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யாரும் வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்றதுக்கு தயாரா இல்ல. ஸோ இதன் காரணமா இந்த இடத்துல இவங்களுக்கான டீல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது இவங்களுடைய டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூவ பாதிச்சிருக்கு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இத பற்றி நான் ஆர்டிக்கல் வந்து ஒண்ணு போஸ்ட் பண்றேன். ஸோ எந்தெந்த செக்மெண்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஸோ இன்னும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, அது தனியா ஆர்டிக்கல்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த காலாண்டு ரிசல்ட்ல டிசிஎஸ் பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய ஹெட் கவுண்ட் பொறுத்தவரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் 6,00,000 பேருக்கு மேல இருந்தாங்க. ஆனா இப்போ 5,93,000 பேர்கிட்ட தான் வந்து டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது இந்த காலாண்டுல கிட்டத்தட்ட 9,500 9,700 பேர புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணியும் கூட 6,00,000க்கு கீழ தான் இவங்களுடைய டோட்டல் ஹெட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவன கழுத்தோட சேர்த்து அடிச்சு அப்பி விட்டுட்டானுங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஃப்ரெஷர்ஸ வந்து ஆட் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல தெரியுது. ஸோ ஃப்ரெஷருக்கு குடுக்க வேண்டிய சம்பளம் பார்க்கும்போது கம்மியா இருக்கும். கம்பேர் டூ எக்ஸ்பீரியன்ஸுக்கு குடுக்கக்கூடியவர்களுக்கோட இருக்கிறவர்களோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால இது நடந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஹையரிங் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டு இருக்கு. குறிப்பா ஃப்ரெஷர்ஸ வந்து ஆட் பண்றத நம்ம இந்த இடத்துல விசிபிளா பார்க்க முடியுது. ஸோ ஓவராலா இவங்களுடைய ரெவென்யூ வளர்ந்திருக்கு. அதுக்கு காரணம் ரூபி டிப்ரிசியேஷன கூட நம்ம ஒரு காரணமா எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலா ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு மந்தமான பெர்ஃபார்மன்ஸா தான் இருக்கு. ஸோ இதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைய பொறுத்தவரைக்கி, நாளைக்கு பெரிய அளவுக்கு ஒரு சம்பவம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன். மேபி ஃப்ளாட்டா பெர்ஃபார்ம் பண்ணலாம். இல்லன்னா ஒரு 1, 2% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா, ஸோ மேபி ஏதாச்சும் ஒரு ஒரு தலைகீழா நடந்து ஒரு பெரிய செல் ஆஃப் நடக்குது.
ஒரு 5% கீழ இறங்குது அப்படின்னா, கண்டிப்பா அத நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா தான் வந்து பார்ப்பேன் டிசிஎஸ பொறுத்தவரைக்கும். பட் நடப்பதற்கான வாய்ப்பு இப்ப வரைக்கும் ஏற்படலங்கிறது என்னோட ஒரு கருத்தா வந்து இருக்கு. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாளைக்கு டிசிஎஸ் வந்து போஸ்ட் பண்றாங்கன்ட்டு. ஸோ டிசிஎஸ் ரிசல்ட்ட நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் மற்ற ஐடி கம்பெனிஸ் கிட்ட இருந்து நம்ம இதத்தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ பெரிய அளவுக்கான ஒரு குரோத்த டெஃபினட்டா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஸோ பெரிய அளவுக்கான ஒரு வருங்காலத்தில வரக்கூடிய நியர் டெர்ம்ல பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்ல. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா, இதில பிரஷர் பில்ட் ஆயிட்டு இருக்கும். ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஸோ ஏஐ வருது, அது வருது, இது வருது அப்படின்ட்டு எல்லாம் வந்து ஓடிட்டு தான் இருக்கு. பட் எது ஓடுனாலும் அவங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தாலும் வளர்ச்சி, வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும் டெஃபினட்டா. ஸோ 72,000 கோடி கிட்ட இந்த காலாண்டுல ரெவென்யூவா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீல்ஸ் வின் பார்க்கும்போதும் பெருசாலாம் குறையல. போன வருஷம் என்ன இருந்ததோ, அத காட்டிலும் கொஞ்சம் வந்து உயர்ந்து தான் இருக்கு. அதனால ஸோ இது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகல. அண்ட் சேம் டைம் ஏஐல இவங்களும் பார்த்தீங்கன்னா, இப்போ இறங்கியிருக்காங்க. ஸோ அதன் மூலியமா ரெவென்யூவும் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ தொடர்ந்து ஒரு குரோத்த வந்து டிசிஎஸ் அடையும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. மேபி நாளைக்கு இறங்குச்சுன்னா, நாளைக்கு இத பற்றி நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இது சீக்கிரமா பார்த்தீங்கன்னா, ஐபிஓ வரப்போகுது. இது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ செய்திகள் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு உருட்டு உருட்டுறாங்க. ஸோ எங்ககிட்ட எஸ்பிஐயோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல குரோத் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா, ஸோ எஸ்பிஐ பேங்க்ல நெறைய கஸ்டமர் இருக்காங்க. ஸோ அந்த கஸ்டமர வந்து நாங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டரா வந்து நாங்க மாத்துவோம் அப்படின்ட்டு எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் இத்தன நாள் என்ன இன்னைக்கு தான் தெரிஞ்சுதா? கரெக்ட்டா எப்புட்றா ஐபிஓ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கதையெல்லாம் குடுக்குறீங்க அப்படின்னு தான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா நமக்கு ஒரு கேள்வி வரும். எனக்கு அப்படிதான் வந்து வந்திருக்கு. ஏன்னா, இத்தன நாள் 530 மில்லியன் கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னு தெரியாதா? ஸோ இன்னைக்கு ஐபிஓ வரும்போது தான் தெரியுமா? ஸோ ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றீங்களா சார்? அப்படின்னு கேட்பாங்க நம்ம பேங்க்குக்கு போனா. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. பட் போறவன் என்ன போட்டுட்டா இருக்க போறான் மியூச்சுவல் ஃபண்ட்ல. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல போடணும்னு நினைக்கிறவன் டைரக்ட்டா வந்து அவனே வந்து போட்டுக்க போறான். ஏன்னா இப்போ யூடியூப்ல வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. நாலேட்ஜ வளர்த்திக்கிறாங்க. வளர்த்தி ஆட்டோமேட்டிக்கா அவங்களே முதலீடு பண்றாங்க. ஆனா பேங்க்ல சொல்லும்போது பலருக்கும் வந்து பயந்துக்குவாங்க. ஸோ ஐயோ! என்ன இவன் ஏதாச்சும் பண்ணி பணம் போயிருமோ அப்படிங்கிற பயம் டெஃபினட்டா வந்து இருக்கும். ஸோ அது ரொம்ப கஷ்டம். அண்ட் இத்தன நாள் பெருசா பண்ணல. இதுக்கப்புறமும் பெருசா பண்ண முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு விளம்பரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் வளர்ச்சி ஏற்படலாம். கொஞ்சம் கஸ்டமர மண்டைய கழுவி போட வைக்கலாம். ஆனா இது ஸோ ஒரு பெரிய ஒரு குரோத் டிரைவரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்ல. அடுத்தது ஸோ டிவிஎஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டிவிஎஸ் அண்ட் ஐஓசிஎல் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? ஸோ ஐஓசிஎலோட டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த வண்டிகள வந்து குடுக்குறது தான் இந்த எம்ஓயுவோட நோக்கம். ஸோ ஒரு எல்என்ஜி வண்டி, ஸோ சிஎன்ஜி அதான் சிஎன்ஜி வண்டி, ஸோ டிவிஎஸோடது. ஸோ பஜாஜ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ நானும் நெறைய கேஸ் எங்க வீட்டுக்கு டெலிவரி பண்றவங்களே நான் பார்த்துருக்கேன். பஜாஜ் தான் வந்து ஓட்டுறாங்க. சிஎன்ஜி தான் ஓட்டுறாங்க. ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர பொறுத்தவரைக்கும், அதாவது லோக்கல்ல இருக்கிறவங்க தான் நான் நினைக்கிறேன் நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இந்த கேஸ் புக் பண்ணக்கூடிய இடம். ஸோ அங்கேருந்து டெலிவரி பண்ண வரவங்க அவங்களுடைய ஓன் வண்டியில தான் வருவாங்க. பட் எப்படி வந்து இந்த டிவிஎஸ் வந்து இவங்களுடைய வண்டிய அங்க விப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஸோ மேபி டைரக்ட்டா ஐஓசிஎல்லோட டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த வண்டிய விக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் தான் எனக்கு இருக்கு. ஸோ எப்படியோ ஒண்ணு டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு குரோத்த நோக்கி தான் பயணம் பண்றாங்க. இவங்களுடைய வளர்ச்சி ரொம்பவே பொறாமைப்படக்கூடிய வளர்ச்சியா இருக்கு. ஹீரோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு இவனுங்கள பார்த்து பொறாம வருதோ இல்லையோ, எனக்கு ரொம்ப பொறாம வருது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சிய அவங்க காட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமும் கூட. இதே குரோத் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ என்னைக்காச்சும் ஒரு சூழ்நிலையில நல்ல நிறுவனம் பெர்ஃபார்ம் பண்ணியும் கூட, மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவம் நடந்து, நிறுவனம் ஏதாச்சும் ஒரு அடிமட்ட விலைக்கு வந்ததுன்னா, யோசிக்காம இந்த இடத்த நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். அப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு கண்டிப்பா கிடைக்க போறதில்ல. ஆனா, அப்படிப்பட்ட வாய்ப்பு மேபி கடவுள் அருளால் நமக்கு கிடைச்சதுன்னா, கண்டிப்பா அந்த வாய்ப்ப மட்டும் நான் விடமாட்டேன். ஸோ நல்ல ஒரு முதலீட்ட பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்தில நான் பண்ணுவேன். சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. எல்லா செக்மெண்ட்லயும் அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கிறது தான் டிவிஎஸ் மோட்டாரோட சிறப்பம்சமாவே நான் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது, எவல்ஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ எவல்ஸ் இந்த நிறுவனம் தெரியும். ஸோ கேபிள் செக்மெண்ட்ல இருக்கு. இத பற்றி அப்பப்போ பேசுங்கன்னு வேற கேட்பாங்க. ஆனா, ஸோ அந்த செக்மெண்ட்ல வந்து நமக்கு சான்ஸ் இல்ல இந்த நிறுவனத்த பொறுத்தவரைக்கும். அதனால இத பற்றி பேசி நமக்கு எந்த ஒரு பயனும் இல்ல. ஏன்னா ரிஸ்க் அதிகமா இருக்கு. ஸோ அந்த ரிஸ்க்க நம்ம எடுத்து தலையில போட்டுக்க முடியாது. ஸோ இப்ப இதுல இருந்து என்ன ஒரு புது அப்டேட் வந்திருக்குன்னா,
இவங்க வந்து நார்வேவை சேர்ந்த ஒரு நிறுவனத்து கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்றாங்க. இதுக்கு பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இத உருவாக்குறதுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் தான் இந்த புது பார்ட்னர்ஷிப். இதுல டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, அந்த நார்வேவை சேர்ந்த நிறுவனம் குடுத்துருவாங்க. அதே நேரத்தில மேனுஃபேக்சர் பண்றது, மற்ற எல்லாமே டெவலப்மெண்ட் எல்லாமே எவல்ஸ் பண்ணிருவாங்க. மார்க்கெட்டிங் அத டிஸ்ட்ரிபியூட் பண்றது அத்தன வேலையும் பண்ணிருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜிய வந்து குடுத்துருவாங்க. ஸோ இதன் மூலியமா புது ஒரு செக்மெண்ட்ல எவல்ஸ் பார்த்தீங்கன்னா, கால் வைக்கிறாங்க. ஸோ எவல்ஸ பொறுத்தவரைக்கும் கேபிள் செக்மெண்ட்ல ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரா தான் இருக்காங்க. அடுத்தது இந்த அப்ளையன்சஸ் லாய்ட் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்கு. ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்ட்ராங்கான ஒரு வளர்ச்சிய போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஸ்விட்ச்சு இந்த மாரியான எஃப்எம்இஜி ப்ராடக்ட்லயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. இப்போ பேட்டரி செக்மெண்ட்ல வராங்க. ஸோ வெல் டைவர்சிஃபைட் நிறுவனமா இந்த எவல்ஸ் உருவாகுறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு வருங்காலத்துல. ஸோ இத நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். அண்ட் அதே நேரத்துல என்னைக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்குதோ, அன்னைக்கு தான் இதுக்குள்ளலாம் நம்ம என்டர் ஆக முடியும். அதுவரைக்கும் நம்ம இது பக்கமெல்லாம் தல வச்சு கூட படுக்க முடியாது. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம செக் பண்ணுவோம். என்ன ஒரு எப்போ சான்ஸ் கிடைக்குமோ, அந்த டைம்ல எப்படி பாலி கப் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில வந்து கிடைச்சது. அந்த மாரி ஏதாச்சும் ஒரு எதிர்பார்க்காத சூழ்நிலையில கிடைச்சதுன்னா, அப்ப இத நம்ம ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணுவோம். அடுத்தது ஸோ ஃபார்மா நிறுவனங்கள பற்றி கோல்ட்மேன் சாக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Q1 பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மார்ஜின் வந்து டிக்ளைன் ஆகும். ரெவென்யூ பெருசா இருக்காது அப்டின்ட்டு கோல்ட்மேன் சாக் வந்து சொல்லியிருக்காங்க. ரீசன் ஸோ ரெவ்லிமிட்டோட ஒரு ட்ராப் தான் மெயின் ரீசனா வந்து இருக்கு. ஸோ அதுலயும் சில ஃபார்மா நிறுவனங்கள் தப்பிச்சுட்டு தான் இருக்கு. ஏன்னா, ஆரோ ஃபார்மா, சைடஸ் இவனுங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேஃபா இருக்காங்க. அதே நேரத்தில சன் ஃபார்மா இவங்களும் ரொம்ப சேஃபா இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில சிப்லா, டாக்டர் ரெட்டி, நாட்கோ போன்ற நிறுவனங்கள் ரொம்பவே பாதிப்படைஞ்சிட்டு இருக்கு. காரணம் ரெவ்லிமிட் தான். ஸோ செமக்ளூரைட் அத ஆஃப்செட் பண்ணும். டாக்டர் ரெட்டிக்கு ஆஃப்செட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மற்ற நிறுவனங்கள் கொஞ்சம் கேள்விக்குறி தான். சிப்லா என்ன பொறுத்தவரைக்கும் டவுட் தான். அண்ட் அதே நேரத்தில நாட்கோ சந்தேகமே வேண்டாம். இப்போதைக்கு அவனுக்கு நல்ல காலம் இல்ல. ஸோ இருந்தாலும் பங்கு விலை அப்படி இப்படின்னு ஒரு ஏற்ற இறக்கத்த குடுத்துட்டு இருக்கு. ஸோ சான்ஸ் ஏற்படுத்தும்னு தான் நான் நெனைக்கிறேன். எவனா பூந்து பார்த்தீங்கன்னா, ஏத்திட்டே இருக்கானுங்க. வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து ஒரு டிப்ல இருந்து ஒரு ஏற்றத்த குடுக்குது. ஸோ இறங்க விட மாட்டிக்கிறாங்க. வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ எவ்வளோ தான் தாக்கு புடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னும் டைம் இருக்கு. அ உடனே வந்து அந்த ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்க போறதில்ல. அதுக்குள்ள நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, வாங்கி உள்ள போடுறத பத்தி திங்க் பண்ணுவோம். ஏன்னா, நம்ம இப்போ ஒரு அந்த நிறுவனத்த வந்து கைப்பற்றோம் அப்படின்னா, எப்படியும் ஒரு 2, 3 வருடத்துல ஒரு விண்ட்ஃபால் ப்ராஃபிட் நாட்கோக்கு மட்டும் கிடைக்க போறதில்ல. நமக்கும் கிடைக்கும். எடுத்துட்டு போயிட்டு வரேன்ப்பா அப்படின்ட்டு நான் ஓடிருவேன். சீரியஸா இந்த டைம் நான் வந்து ஓடிருவேன். ஸோ இதுக்கு முன்னாடி வாங்கி நான் ஹோல்டு பண்றேன். பெரிய ரிட்டர்ன்லாம் கிடையாது. டபுள் த ரிட்டர்ன் கூட எனக்கு வந்து கிடைக்கல. ஆனா அதுக்கு முன்னாடி கிடைச்சது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்ச்ல டபுள் த ரிட்டர்ன் கூட ஏற்படல. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, திரும்ப சான்ஸ் கிடைக்கும்போது பொசிஷன பில்ட் பண்ணி, அடுத்து ஒரு விண்ட்ஃபால் ப்ராஃபிட் கிடைக்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து நான் ஓடிருவேன் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!